ரகசியத்தை சொல்லுங்க. மிஸ்டர் அப்துல் சிரிச்சது மட்டும் இல்ல, அந்த ரகசியத்துக்கான விளக்கமும் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் கேளுங்களேன் அந்த ரகசியத்தோட விளக்கத்தை. அந்த காங்கிரஸ் நார்மல் வார்டுக்கு மாறிடுச்சு, தோத்து போச்சு தேர்தல. நாங்க என்ன நினைச்சோம், இது ஜெயிச்சிரும், இது மூலமா நீட்டு விளக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்கிடலாம். அப்புறம் ஏன் செங்கலை தூக்கிட்டு ஒரு தற்குறி வந்தார் தெரியுமா எங்க கிட்ட ஓட்டு பிச்சை கேட்டு? செங்கலை தூக்கிட்டு ஒரு தற்குறி. அப்ப ஏன் அந்த தற்குறி ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு இருக்காதுன்னு சொன்னாரே, அது ஏன்? மாணவர்களே, பெற்றோர்களே, கவலைப்படாதீங்க, எந்த தவறான முடிவு எடுத்துறாதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் காங்கிரஸை ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் நீட்டை ஒழிப்போன்றதா? இல்ல எனக்கு புரியல மிஸ்டர் அப்துல். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுவா வரும்? கரெக்டா 2021 அவர் எப்போ செங்கலை தூக்கிட்டு வராருன்னா, மார்ச் மாசத்துல செங்கலை தூக்கிக்கிட்டு அந்த தற்கூரி ஓட்டு பிச்சை கேட்டு வராரு. வரும்போது ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் சொல்றாரு, நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே நீட் ரத்து, ஆட்சிக்கு வந்த உடனே நீட் ரத்துன்னு ஒவ்வொரு கிராமப்புறத்துக்கும் போய் சொல்லி ஒவ்வொருவரோட மாணவர்களோட, அது என்ன மாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் அப்துல், மார்ச் மாசம். ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் நடக்குது, மே மாசம் ரிசல்ட் வருது, மே 7 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அவர் பதவி ஏற்றுட்டார். ஓகேங்களா? மார்ச் மாசம் நடக்கும்போது அங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த மாசம் இல்லையா நீட்டுக்கு. அந்த நேரத்துல நீங்க போய் சொல்லும் போது, அண்ணன் உதயநிதி அண்ணன் வராரு, அண்ணன் வந்த உடனே நமக்கு நீட்டு விலக்கு கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த மாணவர்கள் அவங்களோட மனநிலை என்னவா ஆச்சு? அதை கொஞ்சமாவது நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா? உங்க கட்சி எடுத்துக்குதா மிஸ்டர் அப்துல்? 2017 அனிதா அவர்களோட இறப்போடு சேர்த்து 2 பேர் இறந்தாங்க நீட்டுக்காக. அதுக்கப்புறம் 2018 0 இறப்பு மிஸ்டர் அப்துல் நீட்டுக்காக. 2019 0 இறப்பு அப்துல், மிஸ்டர் அப்துல் 0 இறப்பு நீட்டுக்காக. 2020 கோவிட், அதனால அதோட இறப்பு டீடைல் இப்ப இருக்கு எனக்கு இல்ல. மேபி இறப்பு இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். அதோட டீடைல் எனக்கு இன்னும் சரியா கிடைக்காத பட்சத்துல நான் அந்த டீடைல் சொல்ல முடியாது. ஆனா 2021 உங்க செங்கலை தூக்கிட்டு வந்த அந்த தற்குறியோட பேச்சை கேட்டு நம்பி இருந்த மாணவர்கள் 3 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க மிஸ்டர் அப்துல். ஆகஸ்ட் மாசம் நடக்க வேண்டிய நீட் எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகி செப்டம்பர் மாசம் நடந்துச்சு. சேலத்தை சேர்ந்த தம்பி தனுஷ் செப்டம்பர் 12ஆம் தேதியே இறந்தாரு. அரியலூரை சேர்ந்த தங்கை கனிமொழி 14 செப்டம்பர் இறந்தாங்க. சௌந்தர்யா வேலூரை சேர்ந்த தங்கை 15 செப்டம்பர் இறந்தாங்க. இந்த இறப்புக்கெல்லாம் அன்னைக்கு 2021 இன்னைக்கு போராட்ட காலத்துல ஜோரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட அறிவாலய வாசல்ல நிக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கு யாருமே போராடல மிஸ்டர் அப்துல். அன்னைக்கு நாங்கெல்லாம் உள்ளுக்குள்ள கண்ணீரோட உட்காந்துட்டு இருந்தோம் அப்துல். அந்த தற்குறியோட பேச்சை கேட்டாங்களே அந்த மக்கள்னு கண்ணீரோட உட்காந்துட்டு இருந்தோம் அப்துல். மிஸ்டர் அப்துல், நீங்க இப்போ விஜய் சாரை குழந்தைங்களை பூஸ்ட் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு சொல்றீங்க இல்லையா? மிஸ்டர் உதயநிதி பண்ணது என்ன மிஸ்டர் அப்துல்? என்ன அன்னைக்கு இருந்த குழந்தைங்க மனசுல எல்லாம் ஆசை விதைச்சாருல்ல? ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லும் போது எத்தனை மாணவர்கள் உதயண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு போயிடும், உதய் மாமா ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு போயிடும், உதய் மாமா ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு விலக்கு கொடுத்துருவாரு, நம்ம டாக்டர் ஆயிடுவோம், எத்தனை மாணவர்களோட மனசுல அந்த ஆசையை விதைச்சாரு மிஸ்டர் அப்துல் அந்த செங்கலை தூக்கிட்டு வந்த அந்த தற்குறி. சொல்லுங்க மிஸ்டர் அப்துல், இது சிரிச்சு கிடக்கிற விஷயமா? அந்த சொல்லாடலுக்கான அர்த்தம் நீங்க கொடுத்த விளக்கமா? ஈஸியா பேசுறீங்க. இப்போ நாங்க ஐசியூல இருந்த காங்கிரஸை தூக்கிட்டு வரலாம்னு நினைச்சோம் அப்படின்னு. உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சது இல்லை மிஸ்டர் அப்துல். அந்த குழந்தைங்க மனசுல ஆசை வளர்க்காம இருந்திருக்கலாம்ல? அந்த 3 குழந்தைங்க இறக்காம இருந்திருப்பாங்கல்ல? அனிதா இறப்புக்கு போராடின கூட்டம் யாருமே அந்த 3 குழந்தைங்க இறப்புக்கு வரல அப்துல். இப்ப நான் சொல்றதே பல பேருக்கு அந்த நேரத்துல செய்தியா கூட கடத்தல அப்துல். அப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சி காலம் தான் உங்களோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி காலம். செய்தியில என்ன வரணும் என்ன வரக்கூடாதுன்னு தெளிவா வச்சிருந்த ஆட்சி காலம் மிஸ்டர் அப்துல். நீங்க நாகரிகமான ஆட்சியெல்லாம் பண்ணல மிஸ்டர் அப்துல், சர்வாதிகாரமான ஆட்சி பண்ணீங்க. அதுல அந்த நெருப்புல வெந்துகிட்டு இருந்தோம் நாங்கெல்லாம். இப்போ உங்களை எதிர்த்து பேசுனா, அந்த காலத்துல நான் எதிர்த்து பேசும்போது, அதாவது தாவேக்கான்ற ஒரு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இதே திமுகவோட எதிர்த்து தான் பேசினேன். அன்னைக்கு எனக்கு கொடுத்த பட்ட பெயர் சங்கி. இன்னைக்கு எனக்கு கொடுக்குற பட்ட பெயர் தற்குறி. தாவேக்கா தற்குறி. திமுக என்ன அவ்வளோ நல்லவர்களின் கூடாரமா மிஸ்டர் அப்துல்? திமுகல தப்பே செய்யாதவங்களா? நீட்டை கொண்டு வந்ததே திமுக தானே மிஸ்டர் அப்துல். அதை எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பேசுறீங்களா? உங்களோட அறிவாலய வாசல்ல நிக்கிற இன்னைக்கு போராட்ட களத்துல இருக்கிற யாராவது ஒருத்தராவது அதை பத்தி பேசுறாங்களா?
ஒரு உசுறு இருந்தாலும் உசுறு தான் மிஸ்டர் அப்துல். அது அந்த அது அந்த இந்நாள் முட்டாள் எதிர்கட்சி தலைவரின் பேச்சை கேட்டு அந்த நாள்ல நடந்த 3 பலி உயிர், 3 உயிர். தயவு செஞ்சு அன்னைக்கு உதயநிதி அவர்கள் பேசியது மாணவர்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கு இழைத்த துரோகம். திமுகவுக்கு துரோகம் ஒன்றும் புதுசு இல்லைல்ல மிஸ்டர் அப்துல். ஈழத்துல போராட்டம் நடக்கும்போது உண்ணாவிரத போராட்டம்னு ஏமாத்தி எங்களை அவங்க தாத்தா பண்ணாரு துரோகம். நமக்கு நாமேன்னு சொல்லி சைக்கிள் பயணம் போய் அவங்க அப்பா பண்ணாரு ஒரு துரோகம். இப்போ உதயநிதி பண்ணாரு துரோகம். அதனாலதான் உதயநிதின்ற ஒரு கேரக்டர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இல்லைன்னு அந்த கேரக்டராலேயே வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம் மிஸ்டர் அப்துல். அந்த உதயநிதியை நீங்க என்ன சமூக போராளி மாதிரி இங்க நீங்க ஒரு போர்ட்ரேட் பண்றீங்கல்ல, உங்க ஜென்சி திமுக நீங்க எல்லாரும். அவர் சமூக போராளியா? அவர் சனாதன போராளியா? முதல்ல அவர் சனாதனனா என்னன்னாவது அவருக்கு தெரியுமா? மதசார்பின்மைனா என்னன்னாவது உதயநிதிக்கு தெரியுமா? செங்கலை தூக்கிட்டு வந்த அந்த தற்கூரிக்கு அன்னைக்குதான் அரசியலே தெரியும் மிஸ்டர் அப்துல். 2000 ஆரம்ப காலகட்டத்துல உள்ளாட்சி தேர்தலில் மேலேயே நீங்க தான் கீழே நீங்க தான் ஒரு பீரியட் இருந்துச்சு தெரியுங்களா? அந்த பீரியட்ல உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கர்ப்பிணி பெண்மணியை தள்ளி விட்டுட்டு உள்ள இருக்கிற வாக்குச்சாவடியில இருந்து வாக்குப்பெட்டியை எடுத்து உங்க திமுக காரங்க பண்ண அநியாயத்தெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் மிஸ்டர் அப்துல். அப்போ சொன்ன வாசகம் தான் அந்த உங்க திமுக நிர்வாகி ஒருத்தர் சொன்ன வாசகம் தான் நான் இப்ப சொல்றேன். மேலேயும் நாங்க தான் கீழேயும் நாங்க தான், எங்களை ஒருத்தனாலையும் ஆபாச வார்த்தை. ஏன்னா ஆபாச வார்த்தைகள் குடியிருப்பே நீங்க தானே மிஸ்டர் அப்துல். அப்படி பேசி ஒரு கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டாரு. அது கண் எதிர்க்க நான் பார்த்தேன். 2000 ஆண்டு ஆரம்ப காலகட்டத்தில் உங்க பீரியட் இருந்துச்சு இல்லையா? அப்போ நம்மள டீனேஜ்ன்றதால ஒரு ஆர்வத்துல போய் வாக்குச்சாவடியெல்லாம் உட்காருவோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி போய் உட்கார்ந்தப்போ அதை நான் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு ரவுடி கும்பல் அப்துல் உங்களோட திமுக கூட்டம். அது கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க மாத்தட்டுற அளவுக்கு அப்படி ஒன்றும் ஒரு கொள்கை கூட்டம் இல்லை மிஸ்டர் அப்துல். இப்போ இதெல்லாம் நான் பேசுறதால நான் தாவேக்காரன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க என்ன தாவேக்காவை எதிர்க்கவே கேப் கொடுக்க மாட்டீங்களா மிஸ்டர் அப்துல்? தாவேக்கா என்ன தப்பு செஞ்சாலும் எதிர்த்து கேள்வி கேட்க தான் நாங்கள் ரெடியா இருக்கோம். ஆனா அவங்களை தப்பே செய்ய விடாம நீங்களே தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களே தானே அப்துல் கேட்போம். உங்களுக்கு புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். காலை உணவு திட்டத்துக்கு நம்ம முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து காமராஜர் பேர் வச்சிருக்காரு. ஏன்னடா எட்டி அந்த சைடு அறிவாலய பக்கம் எட்டி பார்த்தா மூக்கு சிந்தி உட்காந்து அழுதுனுக்குறாங்க. ஏன் அழுகுறீங்க அப்படின்னா, அது ஸ்டாலின் கொண்டு வந்தாரு அதுக்கு போய்க்கா. சரி ஓப்பனா சொல்லுங்க, காமராஜர் பேர் வைக்காதன்னு. அப்படி சொல்ல மாட்டாங்க. முதல்வர் பேர் தானே இருந்துச்சு, முதல்வர் காலை உணவு திட்டம் தானே இருந்துச்சு, அதை பேர் மாற்றம் செய்வதற்கான நீட் எங்க வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏன் காமராஜர் தானே சத்துணவு திட்டத்தை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. பசங்களுக்கு மதிய சாப்பாடை போட்டு படிக்க வைக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனவர் வந்து காமராஜர் அவர்கள் தானே. நியாயமா பார்த்தா அவர் பேர் சத்துணவு திட்டத்திலையும் இருக்கணும். இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் மக்களே, அது கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு நோயாளி இருந்தார். அந்த நோயாளிக்கு வந்து அந்த ஊர்லயே இருந்த ஒரு பெரிய டாக்டர் வந்து அந்த நோயாளியை பார்த்துட்டு, இந்த நோய்க்கு வந்து நான் மதியம் ஒரு ஊசி போடுறேன், இந்த நோய் நாளடைவில் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். அந்த நோயாளியும் நம்பி மதியம் ஊசி போட்டார். அப்போ திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு கும்பல் அந்த டாக்டரை போலி டாக்டர்னு சொல்லி அந்த டாக்டரை அனுப்பிட்டு அதே மதிய ஊசி, அவர் போட்ட அதே ஊசியை வீரியம் கம்மியா அதோட தன்மை குறைவா அதே ஊசியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. காலங்கள் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த நோய் மட்டும் குணமாகவே இல்லை. அந்த நல்ல சிந்தனை உள்ள ஒரு டாக்டரை துரத்திட்டு அப்புறம் ஒரு கும்பல் வந்துச்சு பாத்தீங்களா, வீரியம் கம்மியா ஊசி போட்ட கும்பல். அந்த கும்பல்ல ஒரு இளவரசர் வந்தார். அந்த இளவரசர், இது மதியம் ஊசி போட்டா மட்டும் சரியாகாது, நான் காலையிலயும் ஒரு ஊசி சஜஸ்ட் பண்றேன், காலையிலயும் அந்த ஊசி போடுங்க, அப்போ இது சரியாயிடும்னு சொல்லி அதை சொன்னதுக்காக அவரை வந்து பாராட்டிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த ஊர்ல. கேள்வி என்னன்னா, மதியம் ஊசி போட்டதுக்கே அந்த மருந்து வேலை செய்யல அப்படின்னும் போது அந்த மருந்துலயே நீங்க அவ்வளவு ஊழல் பண்ணி அந்த மருந்து வீரியம் குறைஞ்ச மருந்தா நீங்க கொடுத்து அந்த மக்கள் அதே நோயில நீங்க வாழ வச்சுக்கிட்டு இருக்கும்போது காலையில ஒரு ஊசி எக்ஸ்ட்ரா கொடுக்கறது எந்த விதத்துல அந்த நோயை குணப்படுத்தும்னு அறிவார்ந்தவர்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி அவரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கதையில நான் சொன்ன நோயின்றது மக்களோட வறுமை. அந்த இன்ஜெக்ஷன் தான் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம்.
அப்படி கொண்டு போயும் இங்க வறுமை போகல. நம்ம அதுக்கான அப்கிரேட் வெர்ஷனா காலை உணவு திட்டத்துக்குள்ள நம்ம போறோம்னா, இது 60 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, ஆதி திராவிட முன்னேற்ற கழகமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, அவர்களோட தோல்வி தானே இது. இதுல என்ன நீங்க கிரெடிபிலிட்டி எடுக்கிறீங்க காலை உணவு திட்டத்துக்கு பேர் மாத்தினதுக்கு? அட்லீஸ்ட் இப்போ வந்திருக்கிற ஒரு டாக்டராவது அந்த காலை உணவு திட்டத்தையும் மதிய உணவு திட்டத்தையும் சரியான வீரியமான ஒரு மருந்தா கொடுத்து இங்க நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸை உருவாக்கி தமிழ்நாட்டுல வறுமையே இல்லாத மாநிலமா மாத்தணும். மிஸ்டர் விஜய்க்கு வாக்களிச்சோன்றதுக்காகவே எங்களை தற்கூரின்னு சொல்ற உங்களோட எண்ணம் இருக்குல்ல, அதுதான் பாசிச சிந்தனை. அது திமுக ஆட்கள் நீங்க நினைக்கிற வரைக்கும் இங்க இருந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை அகற்றவே முடியாது. நன்றி மக்கள்.